அப்படியே பக்கம் மேலும் அருமையான பக்கம் மேலும் சிறப்பான முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது திரும்பி அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் நான் நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் அசைக்குற்றம் பூதிக்காளிகள் குற்றம் சித்திக்காளிகள் குற்றம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கைகளை கொண்டு நல்லதொரு முறையில் நாடகத்தை அனைவரும் அமைதி காத்து கண்டுகளிக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதோ எங்களது நாடகக்கலை ஆரம்பம். நன்றி என்று கிடந்த வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இதுல பப்புன்னு வந்தாச்சுன்னா நம்ம வேலை எதுல நாடகத்துல சொல்றேங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம். நேத்து திருவிழா நடந்திருக்கு. நேத்து நாடகம் நினைச்சாப்பு பாட்டு கச்சேரி உள்ள வேப்பங்கோலையா கிடக்கிறப்ப சந்தேகப்பட்டேன். நல்லா சாமியெல்லாம் வந்து ஆடி இருப்பாங்க போல. ஆனா இருந்து என்ன பண்ண மாமா, எனக்கு ஒரு உண்மையான விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லு. இங்க இருக்கிற இந்த கோயில் இருக்கிற பூசாரிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. என்னடா சொல்ற? நான் என்ன வேற மாதிரியா சொன்னேன்? கொஞ்சம் கேள்வி மட்டும் ஒத்துமை தான் சொன்னேன். நீங்க மட்டும் உடனே வேற மாதிரி தப்பா நினைக்காதீங்க. என்ன அப்படி? இங்க இருக்கிற பூசாரிக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன ஒத்துமைன்னா, இங்க இருக்கிற பூசாரி எப்படி சாமிய மந்திரத்தால அர்ச்சனை பண்ணுவாரோ, வீட்டுல என் பொண்டாட்டி என்னை மானக்கடை கேட்டு அர்ச்சனை பண்ணுவான். என்ன இங்க விடிய காலம் 5 மணிக்கு கோயில்ல என்ன படிக்க? 5 மணிக்கு என்ன படிக்க? சுப்பிரவாதம் படிக்க. எல்லா கோயிலையும் 5 மணிக்கு சுப்பிரவாதம் படிக்க. சுப்பிரவாதம் எப்படி படிக்க? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்பதே.
இப்படிதானே படிக்க. ஆமா. இதே வீட்டுலதான் ஏன் பொண்டாட்டி என்னை படிச்சு உசுப்புவா. எப்படி? அடங்கோத்தாங்கொம்மா வேலைக்கு போனா நாசம்பத்த தூமிய குடிக்கி. ஆனா நான் உதுத்துட்டேன். என்னங்க அப்படி இல்ல மச்சா, வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டிதான் ஊர்ல திருவிழா வைக்கிறதே. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு சில ஆளுங்க திருவிழா அன்னைக்குதே சண்டையை போட்டு திருவிழாவே ரெண்டா பொழப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி சில ஊர்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ரொம்ப சந்தோஷம். ஆண்கள் கூட்டமும் பெண்கள் கூட்டமும் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஆனா ஆண்கள் கூட்டத்தை விட உட்காமக்க இன்னைக்கு பெண்கள் கூட்டம் மெஜாரிட்டி அதிகமா இருக்குப்பா. கூடிருச்சு. ஆனா கூடுறது அதுக்குதே நாடத்தை கிளப்பிட்டு குட்டையை கிளப்பிட்டு ரெண்டு ரெண்டா எந்திரிச்சு ஓடுறது அதுகளா தான் இருக்குங்க. நீங்க வட்டம் பாருங்களேன், இப்ப எப்படி இடம் தழும்பாம உட்காந்துருக்காங்க. சரி, பப்பு டான்ஸ் முடியட்டும், அந்த தலைவுல இருந்து ஆரம்பிக்க ரெண்டு ரெண்டு ஆகும். அப்பதான் தெரியாது. மீறி இன்னைக்கு மட்டும் நாடத்தை பார்க்காம யாராவது எந்திரிச்சு பாயோ தார்பாய மட்டும் நீங்க சுருட்டுங்க. பக்கத்துலதான் கோயில் இருக்கு, ரொம்ப கிட்ட, ரொம்ப பக்கம். 4 எட்டு வீட்டுக்கு போற உங்களை மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் இருப்பேன். வீட்டுக்கு மட்டும் நீங்க போய் பாருங்க மாமா. இந்த உலகத்திலேயே மிகவும் பாவப்பட்ட ஒரு ஜென்ம யாருன்னா அது ஆம்பளை மட்டும்தான். ஏன் அப்படி சொல்ற? இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்ச ஒரு ஜென்ம யாருன்னா அது பெண்கள் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்ற? எனக்காண்டி ஒரு நிமிஷம் இந்த பெண்களை எல்லாம் திரும்பி பாருங்களேன். புள்ளா புதுச்சேலை கட்டி நகை நட்டை போட்டு எப்படி சிரிச்ச முக சீதேவி தழும்ப உட்காந்துருக்காங்க. சரி, பக்கத்துல அவங்க புருஷனை புள்ளா பாருங்க லூசு மாதிரியே உட்காந்துருப்பேன். ஏன்? காசு மஜீர் போச்சு நமக்கு. இதுல எனக்கு ஒரு வயிற்றுச்சல ஒண்ணு சொல்லவா? என்னது? இப்போ நான் பப்புன்னு கதைக்கு சொல்ல வரல, ஒரு ஆம்பளை பையன்ற ஒரு வயிற்றுச்சல சொல்ல வரேன். சொல்லு ஏக்கா. நம்ம மேலச்சிறுபது கிராமத்துல மகளிர் குரூப் இருக்கீங்களாக்கா? இருக்கீங்கல்ல? இந்த இருக்கிற குரூப்பை பார்த்து நான் ஒரே ஒரு விஷயம் ஆம்பளைய சார்பா கொஞ்சம் வயிற்றுச்சல்ல கேட்கிறேன். சொல்லு. இதுக்கு மட்டும் நீங்க சரியா பதில் சொல்லுங்க. பதில் சொல்ற ஆளுக்கு தலைக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். கூட்டம் நிறைய இருக்கு, வெட்டியா மாட்டீங்க மச்சான். நான் கேள்வி கேட்கல, இன்னைக்கு தான் வயிற்றுச்சல கொட்டிக்கிற போறேன். இங்க இந்த மகளிர் குரூப்ல இருக்கிற பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் கேட்கிறேன், ஊர்ல திருவிழா வந்துட்டா இந்த 10-20 பொம்பளைய சேர்ந்து ஒரே குறுப்பு சேலை மயிறு கட்டுறீங்களே, ஏன் உங்க புருஷனுக்கும் ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறது? நான் கேட்கிறேன். அப்ப ஆம்பளை என்ன இழுச்சா பையல பாத்தீங்களா? எவ்வளவு நீங்க பூரா பாதிக்கப்பட்ட குறுப்பத்தை இதுக்கு மட்டும் ஒரே குறுப்பா தெரியுதுங்க. ஆம்பளை எப்படிலாம் பாருங்க, பழைய கையில கட்டிட்டு மெண்டல் மாதிரியே தெரியுங்க. உண்மைக்கானே அப்படி நீங்க பகுமானமா கட்டுறீங்களே சேலை, அந்த சேலை புள்ள புரிச்ச விட்ட காசுதே. நான் கேட்கிறேன், ஆம்பளைகளை கொஞ்சமாவது மதிங்க. ஆம்பளைங்க ரொம்ப பாவம். இதுல இந்த குறுப்பு சேலை கூட நான் விட்டுருவேன். சரி, இந்த குறுப்புக்கு ஒரு தலைவி ஒண்ணு இருக்கும். குறுப்பு தலைவி, மகளிர் தலைவி, குழு தலைவி, மயத்த புடுங்கின தலைவி. 10 ரூபாய்க்கு பேக்க மாட்டுக்கிட்டு அது வண்ட சிலுப்பு. ஆத்தாடி இங்க பாருங்க, அங்க குழு தலைவி இருக்கு. குழு தலைவிக்கு 10 நாளைக்கு பவுசாத்தான் இருக்கு. கக்கத்துல பேக்க மாட்டு அவங்க நடக்கிற நட என்ன? ஆத்தாடி 10 நாள் ஆக அந்த பேக்கு மாதிரி எங்கிட்டு கிடக்குமா? அந்த பேக்குல அப்படி என்ன இருக்க போதுன்றீங்க? அந்த 4 எலிமயிரை கூட்டுறதுக்கு ஒரு பிஞ்சு போன சீப்பு மயிறு, இதுக்கு டச்சப் பண்ண ஒரு சின்ன கண்ணாடி. நான் கேட்கிறேன், குழு வச்சுக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது, அதை மேனேஜ் பண்ணணும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் நீங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களோ அதே போல ஆண்களுக்கு நிறைய சப்போர்ட் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. ஏன்னா ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க மாமா. நான் தப்பா யாரையும் சொல்ல வரல. இப்ப என்ன பெத்த பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சரி, பப்புனுக்கார வந்தோடனே நம்மளை இரிட்டேட்டிங் பண்ணி பேசுறானே அப்படி யாரும் நீங்க நினைச்சிட வேணாம். நான் யாரு? உங்க வீட்டுல ஒருத்தன். உங்க குடும்பம் கெட்டு போக நான் எக்காரத்தை கொண்டு விடவே மாட்டேன். என்னை பெத்த ஆத்தாக்க கல்யாணமான பெண்கள் இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்படி என்ன சொல்ல போற? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தோட வந்திருக்கேன். கல்யாணமான பெண்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க, உங்க குடும்பத்துக்கு ரொம்ப உதவும். நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். குடும்பத்தை கெடுத்து இல்ல மச்சான், நிறைய ஆம்பளையே கொஞ்சம் அப்படி திருடாங்கல எச்சி புத்தி எடுத்து போய்
அதான் தப்பா சொல்லக்கூடாதுல்ல. என்ன பண்றீங்க? அதை யார் தப்பா சொல்ல. அப்ப ஆம்பளை மட்டும் சும்மா விட்டுருவோனா? ஆண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. இது நான் மேல சிறுபோதுல பப்புன்னு சொல்ல வரல. சரி, நான் ஆம்பளைக்கு சொல்ல போற கருத்து மட்டுமே நான் பாதிக்கப்பட்ட கருத்தா தான் இருக்கு. சொல்லு. இது ஆம்பளைன்ற ஒரு தன்மையில பேசுறேன். இந்த ஆண்கள்ல புதுசா கல்யாணம் பண்ண ஆம்பளைங்க இருந்தா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சரி சொல்லு. புதுசா கல்யாணம் பிடிச்ச ஆம்பளைங்க இருந்தா தயவு செய்து உன் காலில் விழுந்து கேட்கிறேன், எக்காரணத்தை கொண்டு மாமியாகாரிய வீட்டுல 2 நாளைக்கு மேல தங்க வச்சிடாத, குடும்பத்தை கெடுத்துருவாளுங்க. மாமியா ஏத தெரியுமா? என் மாமியா 2 நாத்தே வீட்டுல இருக்கேன்னு வந்தா, வீட்டுக்குள்ள காலத்தான தூக்கி வச்சா, கிழக்க இருக்க வாசல தூக்கி மேற்க வச்சுட்டு போய் கொத்தனார் வேலை வந்துச்சா மாமா? அது கிடையாது மாமா. ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கு. கல்யாணம் முடிச்ச புதுசுல மருமன மரியாதை கும்முங்க. எப்படி வாங்க தம்பி, தம்பிக்கு சோறு ஊத்துரு, தம்பி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு, தம்பிக்கு துண்ட கொடு, தம்பிக்கு அதை பண்ணு, தம்பிக்கு சாப்பாடு ஓட்டையா சாப்பிடுங்கப்பா, எப்பா அதை ஊத்துவாப்பா இதை ஊத்துவாப்பா. லேசா புருஷங்கார விலகட்டு கிளம்பிரு. எங்கடி புருஷ தூமியா குடிக்கி எங்க ஊருமே போயிட்டானா சொல்லி வச்சுக்க. ஒரு மாதிரி திரியான். அதுல ஏன் மாமியாலாம் சொல்லவா வேணும்? செல்லும் கைமா திரிவா பொம்பளை. ஏதாவது ஒரு டான்ஸை கட்டி பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, என் பொண்டாடி சொல்லி ஏத்தி விட்டுருவா. பாரு உன் புருஷர அவளை போட்டு அமைக்கிருக்காண்டி, இவளை போட்டு அமைக்கிருக்காண்டி. அதனாலதான் கொண்டுட்டியாடா யார மாமியாவே? அந்த லூசு மட்டும் அவளா செத்து போயிட்டா. சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன், நீ தான் கொண்டேன். தூக்கு போட்டா செத்துச்சு இல்ல, போதி இறுக்கி கொண்டுட்டேன் பாவத்தை. அப்படி பேசாது, கழுத்து நெரிச்சு. தப்பா பேசாதீங்க. ஒரு பப்புனுக்காரனை பார்த்து கொலைகாரன்னு சொல்றீங்க, நியாயமா இல்லையா? நான் அப்படிப்பட்ட ஆளா? என் மாமியா பேர் என்ன தெரியுமா? என்னது? என் மாமியா பேரு பஞ்சவர்ணம். பஞ்சவர்ண கிளி. ஆனா என்ன பண்ண, நல்ல ஒம்பளாத்தான் இருந்துச்சு, இடையிலதான் கொஞ்சம் லூசா போயிருச்சு. மச்சான், நான் யாரையும் தப்பு சொல்ல வரல. இந்த உலகத்துல எல்லா பேருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் அரை மனுஷன்னு சொல்லி வச்சாங்க. வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கதான் காசு பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிச்சாலும் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு இருக்குதா? கிடையவே கிடையாது, இடையிலே புடுங்கிட்டு ஓடிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, என்ன விஷயம்? எல்லா பேருக்கும் ஆசை இருந்த மாதிரி எனக்கு ஒரு நேரத்துல ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? ரொம்ப பெருங்குண்ட ஆசைலாம் கிடையாது. பாத்துக்க, 4 காசு பணத்தை சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. ஆனா முடியல மாமா. ஏண்டா? வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரு நாளா வேதனைப்பட்டு செத்துடலாம்னு பெரிய கொச்சக்கவரை எடுத்துக்கிட்டு எங்க ஊர் முக்கு ரோட்டுக்கு ஓடுனேன். எதுக்கு பெரிய வச்சது? எங்க ஊர் முக்கு ரோட்ல வெறும் புளிய மரமா இருக்கும். அதுல தொங்கிடலாம்னு கொக்கா மக்க கவுத்த போட்டு தொங்கலாம்னு போற நேரத்துல எனக்கு அப்பதான் யோசனை வந்துச்சு. நானும் மதன்ராஜும் நாடக கலை உலகத்துல ஒரே நாள் வந்து காலண்டர் ஓட்டு ஒன்னா நாடக ஆண்ட குரூப். சரி, நானும் நாடகத்துக்கு பப்புனுக்கு வர்றேன், அவனும் ஆல்ரவுண்டுக்கு காலண்டர் தூக்கிட்டு வர்றேன். இனபெரியாம தெரிய 2 பேரும் இனபெரியாத நண்பர்கள். அப்பத்தே சாக போறோம், மச்சானை விட்டுட்டு சாக போறோம் என்று நினைச்சு செல்போன் ஆன் பண்ணி மதன் போட்டாவத்தான் பார்த்தேன். சாகுற எண்ணத்தை விட்டுட்டு. நட்பு என்ன, நீ சாகுறப்ப கூட என்ன நினைச்சு பாத்துருக்க, உயிர் நண்பன்டா நீ. நட்பும் இல்ல மயிரும் இல்ல முண்டை. நம்மளை விட கேடுகட்ட முண்டையெல்லாம் உயிரோடு இருக்கு, நம்மன்னா மயத்துக்கு சாகத்துக்கு. அப்படிலாம் சாக மாட்டேன் மச்சான். அப்படி சாகுற என்ன வந்தா ஒன்னையும் சேர்ந்து கூட்டிக்கிட்டு தான் போவேன். மேலையும் ஆல்ரவுண்ட் வாசிக்க அவன் போட்டா பாத்துருவோம். அப்படி வேற கிடையாது. ஏன்னா நாடகம் நல்ல நாடகம், நேத்து நல்ல கச்சேரி வேற நடந்திருக்கு. இருந்தாலும் நம்மளும் ஆத்தாவை மனதார கும்பிட்டு காளியம்மா அருள் கிடைக்கணும். அதனால இந்த நாடகத்தை காணுவதில் அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி திரைப்படத்தை கொண்டு இப்போ நம்ம ஆத்தால அழைச்சிருவோமா? இதோ அழைச்சிருவோம். ஹலோ 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 ஹலோ. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா தாயே மருளாடி வந்திடம்மா. உடுக்கை வம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சீரி வந்திடம்மா. மேல சிறுபோது கிராமத்திலே குடியிருக்கும் என் தாயே சூளக்கரை பத்திர காளியம்மன் ஆத்தாவே
கிராமத்திலே எங்க சூழக்கர காளியம்மா சிறுவோடு கிராமத்திலே சிலக்காரி காளியம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்க குழந்தாக்கு மாரியம்மா சிறுபோது கிராமத்திலே எங்க சூழக்கர காளியம்மா சித்தாங்கு ஆரம்பத்தி வருவவரே அந்தரிய சுந்தரியே எங்க சூழக்கர காளியம்மா அந்தரிய சுந்தரியே எங்க சூழக்கர காளியம்மா சொல்ல ஆடியம்மா எங்க குலத்தாக்கு மாரியம்மா அம்மா சிறுவோடு கிராமத்திலே எங்க சூழக்கர காளியம்மா குளிச்சாம கையை ஒடிக்க மாட்டோமா குளிச்சாமிக்கு கையை இழுக்குது வேமா வாசிக்க வாசிக்க சட்டையை பாத்தியா பேரன் சட்டையை போட்டு வந்துட்டேன் சிங்குச்சான் இருக்கட்டு விடுப்பா அவரும் குழந்தை தானப்பா என்ன எல்லா குழந்தையும் பாலு கலகு நீ வேற எதுக்கு அழுகுற போ வச்சுக்கலாம் ஏன்னா இந்த நாடகம் சிறப்புமிகு நாடகம் நாடகத்தை காண வரி இருந்தில்ல அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். ஏன்னா பப்புனா வந்துட்டா இந்த நாடகம் என்ன நாடகம்ன்ற விஷயத்தை நான் சொல்லணும்ல சொல்லிரு. இந்த நாடகம் என்ன நாடகம் இது வந்து இளவட்ட பிள்ளைகளுக்காக ஒரு உகந்த நாடகம் எல்லாம் கலந்து ஏன் தெரியுமா இந்த நாடகத்தோட பேர் என்ன ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். ஸ்ரீ வள்ளிய கல்யாணம் பண்றது யாரு முருகன் முருகையை எப்படி கல்யாணம் பண்றாரு இங்க அதுதான் விஷயமே என்ன முறையா போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண கிடையாது வள்ளிய காட்டுக்குள்ள போய் விரட்டி விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காப்ல அவரே விரட்டி காதலிக்கிறாரா ஆமா ஏன் அப்படி கடவுளா இருந்தாலும் காதல் வைக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு பொம்பளை பின்னாடி போய்தான் மாமா ஆகணும். மாமா ஒரு சின்ன சந்தேகம் என்ன காதல் எப்படி மாப்பிள்ள இருக்கும் காதல் எப்படி இருக்கும் காதல் எப்படி இருக்குமா கருப்பா உருண்டையா கொல கொலன்னு இருக்கும் நாசம் பத்து போறவனே காதலிக்கிறது தப்ப நான் சொல்லவே வரல. காதலிக்கிறப்ப ஒரு வயசு பையன் ஒரு பொண்ணு கிட்ட சொல்ற டைலாக் இதாத்தான் இருக்கு. எப்படி நான் ஒன்ன மட்டும் தான் உண்மையா காதலிக்கிறேன் உனக்கு ரத்தம் கொடுப்பேன் முத்தம் கொடுப்பேன் மூத்தரத்தெல்லாம் குடிப்பேன் சொல்றிய ஏன்னா அந்த லவ் பண்றப்ப மூத்தரம் கூட உனக்கு தீத்தமா தெரியும் முடுக்கு முடுக்குன்னு குடிப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையான விஷயத்த சொல்லவா உலகத்திலேயே உண்மையான காதல் எதுன்னா தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதலா. ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. என்னடா அவன் சொல்றான் பாரு அதுல இருக்க டேஸ்ட் தெரியுமான்னு கேக்குறேன். புருஷங்கார கழுத்துல வெட்டறப்ப தெரியுமா டேஸ்ட் தம்பி ஒழுக்கம் உயர்வை தரும் கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. கொழுந்தியா அந்த வீட்டுல இல்லடா என்னடா பண்ணுவேன் கொழுந்தியா இல்லன்னா என்ன செய்வே மாமனார் இருப்பார்ல மாமனார் ரயில் அடிபடி செத்து போயிட்டாங்க. மாமியா அந்த சோகத்துல அது தீ பூட்டிடுச்சுடா. மச்சினே ஓடி போயிட்டான்டா யார் கூடயோ பொண்ணு வாத்த புரோக்கர் செத்துட்டான். சாகபத்த இருக்கான்டா குளிச்சாமி வந்தா இந்த இருக்கான்டா பெரிய புரோக்கர் எதுக்கு எதை சொல்றேன் என்ன யாரடா பேசுற சண்டாளா
இருக்கட்டும். இருந்தாலும் உன் காமெடி அப்புறம் வச்சுக்க. வாய்ப்பாடை வாச்சு விட்டு பின்னாடி நம்ம சொச்ச கதையை சொல்லிக்கிறோம். ஆகையால் சிறப்பான பூமியிலேயே புண்ணிய பூமியான இந்த ராமநாதபுரம் மாவட்டம், நமது முதுகுளத்தூர் வட்டம், நமது மேலச்சிறுபது கிராமம், நமது குழலாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சூலக்கரை காளியம்மன் கோவில் சப்பானி கருப்பன் பொங்கல் 36ஆம் ஆண்டு வைபவத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் நமது இளஞ்செம்பூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இவருக்கு மேடையிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரமணம் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் நமது ஊர் அருகாமையில் இருக்கும் ஆரைக்குடி மாநகர கண்டெடுத்து எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக பதவிக்கின்ற அருமை என்னார் MK வல்லரசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தராடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இங்கு சிறப்பாக இருக்கும் நவரச நாயகி நவரச தென்றல் நமது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகாமையில் இருக்கும் கொல்லங்குடி வெட்டுடையாகாடி கொல்லங்குடி காளியாத்தம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு குறிப்பு ஆடிச்சுங்கப்பா, சூப்பரா ஆடினாங்கப்பா. நீங்க சாப்பிட போயிட்டீங்க, இங்க சூப்பரா குழந்தை ஆடிச்சுங்க. ஆமா, அந்த பாட்டுக்கு ஆத்தடி தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம், தங்க நல்ல மலையாளோ மலையாளோ மலையாளோ, ஏ உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம், வசந்த நல்ல மலையாளோ மலையாளோ மலையாளோ. நாளைக்கு நாடகமா? அதுக்கு தான் ட்ரெயின் எடுக்கிறியா? நாளைக்கு உண்மைக்குமே எனக்கு கல்குறிச்சியில மகமாயி நாடகம், நாடகத்தை மாத்தலாம்ன்ற திட்டத்துல இருக்கு. விடிய கால சாட்டிய குண்டியில வதக்கு அடிக்கிறாங்க. அதுல பப்புனை போட்டு பாடா படுத்துறாங்க. இங்கிட்டு ஒருத்தர் அடிக்கிறா, அங்கிட்டு ஒருத்தர் அடிக்கிறான். அன்னைக்கு எல்லாம் ஒரு சின்ன கருப்பு தண்ணியை போட்டான் போல முண்டை. பதட்டத்துல என்னை தீக்குளிக்குள்ள இறக்கி விட்டு ஓட்டுனா நான் இருக்கு. ஒரு சில ஊர்ல நல்லா அமைஞ்சிருது மாமா. முந்தானத்து போன ஊர்ல நான் விழுந்த போன கேளுங்க, பெரிய கருப்பு தண்ணியை போட்டு ஆள் படுத்துட்டேன். ஊர் பிரசிடண்ட் வந்தாப்புல, என்னடா ரொம்ப நேரம் சின்ன கருப்பு அடிக்கிறான், எங்கடா பெரிய கருப்பு கேட்க. அந்த முண்டை நிறைய போதில படுத்து கிடைக்க. அந்த கான்ட்ராக்டுக்கார் வந்து காலில் விழுந்துட்டாப்புல, தங்கராசு நீ தான் மானத்தை காப்பாத்தணும். சரின்னு சொல்லி அந்த ஆளு ஒக்காமக்க பேண்ட தூக்கிட்டு பாக்குறேன், டவுசர் தூக்கிட்டு பாக்குறேன், கால் ஒண்ணு இந்த தண்டி இருக்கு. டவுசர் தூக்கிட்டு பாத்தியா? டவுசர் தூக்கிட்டு பாக்க அந்த டவுசரை நான் போட்டுட்டு ஊர்ல ஆடலாம் தானே பார்த்து மச்சான், ரெண்டு காலையும் உள்ள விடுற உடனே போதும் மச்சான். ஆபத்துக்கு பாவம் பண்ணு ஒக்காமக்க மாட்டிக்கிட்டு டாய் பெரிய கருப்பு வந்துட்டா ஒருத்தரும் நம்பி இருக்க மாட்டானே. அப்பத்தே ஒரு ஆளு கூட்டத்துல ஒரு உண்மையை சொல்றியா, தம்பி இந்த பெரிய கருப்பு வேஷம் போடுறாங்க அப்பா பூக்குழிக்குள்ள இறங்கி சேவலை கடிச்சு துப்பன முடியா. எனக்கு கொலைய ஆடி போச்சு. உங்க எத்தனை உங்க எல்லா பேருக்கும் தெரியுமில்ல, இதனா வரைக்கும் குஞ்சம் கூட கடிச்சது இல்ல. நீங்க சேவல் பூஜிரா சேவலை கடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊர்ல காசை வாங்கணுமே அண்ணே, அருவா மேல ஏறி நிக்கிறேன், சேவலை குடுக்கற மாதிரி கொடுங்க, கண்ணை மூடிட்டு கடிச்சிடுறேன், ஊர்ல காசை வாங்கிடலாம்னு அருவா மேல ஏறிட்டு டாய் சேவலை குடுக்கடா டாய். அப்பதான் சேவலை கொண்டுகிட்டு வர்ற முண்டை நிறைய போதில வர்றேன். வந்த லூசு முண்டை தெக்கு தெரியாம வடக்கு தெரியாம அவசரத்துல வாயில வைக்க நான் புடிச்சு கடிச்சு துப்பு எரிஞ்சிட்டு தொடச்சு நோக்காம வாயை துடைக்கிற மாதிரி வாயெல்லாம் பச்சை வச்சையா கொங்காத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ரத்தம் சிகப்பு கலர்ல வரும். ரத்தம் சிகப்பா தாண்டா முண்டை இருக்கு. கொடுத்தவன் கழுத்தை போட்டு கொடுக்காம குண்டிய பக்கம் திருப்பி கொடுத்துருக்காண்டா. ஆர்வத்துல கோழி குண்டியை கடிச்சு வாயெல்லாம் கோழி பியா ஒட்டி ஆட்டை குடிக்க சொல்லி கிடாவை கொண்டு வந்து கூலி சாப்பிட்டு விட்டுருப்பேன். மூடு ஆளு மண்டி தப்பிச்சுட்டா. ஆனா இங்க இருக்கிறது ஆத்தா கொல்லங்குடி காளி. கொல்லங்குடி காளி இருக்கிற இடத்துல சிறப்பாக வருதிருக்கும் கொல்லங்குடி மாடுற கண்டெடுத்த டி ராதாஸ்ரீ அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் நாடகத்தில் சிறப்பாக நாடக கலை உலகத்தில் சிறப்பாக பேரும் புகழும் நாட்டின் அளவில் அஞ்சரக்கட்டை ஆறுமுகம் அடுத்திருக்கு மறுபெயர் எடுத்திருக்கும் அன்பு மாப்பிள்ளை மதுரை மேலூர் மாநகருக்கும் செம்மினிப்பட்டி மாநகர் எடுத்த அஞ்சரக்கட்டை எஸ் ஜெயபார்த்திபன் அவர்கள் நாரதர் எனக்கு அழகப்புறான காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் DM சவுந்தரராஜனும், நாடக கலை உலகத்தின் TMS என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனுமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பின்பா. நீ தாங்கிய உடையும் ஆயிரம் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதம்
இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூக்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கத்தான். கள்ள பொழுதையெல்லாம் தூக்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கத்தான். அள்ளும் பகலுத்தருக்கெல்லாம் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டான். பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டோம். பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டார் முன்பும் புறத்தை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. படைகள் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளி தூங்கியவன் கல்வி இழந்தான். படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளி தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைகளில் தூங்கியவன் முதல் இழந்தான், கடைகளில் தூங்கியவன் முதல் இழந்தான். கடமைகள் தூங்கியவன் புகழ் இழந்தான். பல பொறுப்பின மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, புலிசாமி தூங்காதே. நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மற்றும் அடுத்ததாக சிறப்பான முறையில் இங்கு மிருதங்கத்தை இசை காத்துக் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை செங்கசிக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசுகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவரும் ஆகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியன் டோலர்.
அருமையான அன்பு மாப்பிள்ளைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் மகன் இங்கு ஆல்ரவுண்ட்ஸ் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமையில் இருக்கும் குலசேகர நல்லூர் மாநகர் கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். நன்றி நன்றி. அதற்கு இப்ப சிறப்பான முறையில் தாளம் பேசிக் கொண்டிருக்கும் ஆமா தாள லய சுருதி கலைஞர் அன்பு மாமா பரம்புப்பட்டி மாநகர் கண்டெடுத்த தெய்வ திரு அப்பா இல்ல அப்படியா? ஓ திரு திரு நமக்கெல்லாம் தெய்வமா இருக்காருல்ல அதனால சொல்றோம். என்ன அமரர்னு சொல்றேன் எப்படா ஆளை காரியம் தாளலய சுருதி கலைஞர் பரம்புப்பட்டி கண்டெடுத்த எச்சிக்கலை எச்சிக்கே குருட்டு குத்து கூலிச்சாமி அவர்கள் நீ நக்குன குத்து உன் தலையெழுத்து குத்தி தோல நீ என்னைக்கு இத தவிர நீ வேற என்னைக்கு குத்திருக்க? எப்ப பார்த்தாலும் இந்த சைய சப்பையும் முடிச்சு போட்டு போயிடுறாப்புல. எப்படி நமக்கு வேன்லயே வந்திருக்குடா. இந்த நாடத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராம பொறுப்பாளருக்கும் விழா கமிட்டியாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறப்பான முறையில் இந்த நாடத்திற்கு எங்களையெல்லாம் உள்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறந்தோர முறையில் எங்கள் வருவதற்கும் கடலாடி மாநகர் அடுத்த அன்பண்ணார் ஏகநாதர் சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு நிலையத்திற்கும் மற்றும் அன்பு அண்ணார் காடமங்கலம் கண்டெடுத்த முருகன் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆகையால் சிறப்பான முறையில் இந்த நாடத்திற்கு மிக அருமையான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரப்பு ஸ்தாபனமாக திகழக்கூடிய உரிமையாளர் செந்தூர் பாண்டி அவர்கள் அமைப்பில் சிறந்த முறையில் SN வள்ளி ஆடியோஸ் வள்ளி 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 நன்றி நன்றி நன்றி. ஆயா சிறந்த முறையில் இந்த நாடத்திற்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நமது குழலாளர் சமுதாய பொதுமக்கள் மற்றும் கம்பன் குழலாளர் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் கிராம பொதுமக்கள் மேல சிறுபதை தெரிந்து கொண்டு இந்த நன்றி நன்றி நன்றி. ஆகிய சிறப்பாளர்கள் இந்த விழா கமிட்டியாளர்கிட்ட ஒரு நன்றியை தெரிவிக்கணும். இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலையும் எல்லாத்துக்கும் அட்வான்ஸை கொடுத்து மைக் செட்டு அட்வான்ஸ் கொடுத்து நாடகத்தில் சங்கத்தில் புக்கிங் பண்ணி ஊருக்கே திருவிழான்னு சொல்லி ஒரு திருவிழாவை நடத்தி முடிக்கிறது ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறதுக்கு சமம். ஆமா ஸ்டேஷன்ல போய் அங்க பர்மிஷன் வாங்கி அப்படியெல்லாம் பல லட்சம் போட்டு செலவு பண்ணா ஒரு சில ஆளு 150 கோட்டை போட்டு நோத்தானமான்னு பேசி முடிச்சுட்டு போயிருவேன். இங்க கரைச்சல் இல்ல நம்ம ஊருக்கு நல்ல கட்டுப்பாடா இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், குடிக்கிறது தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட சுய உரிமை. நம்ம அதெல்லாம் சொல்றதுக்கு நான் ஒன்றும் அப்துல் கலாமும் கிடையாது. நானும் ஒரு காலத்துல மொல்ல மாதிரி முண்டியாத்தான் தெரிஞ்சேன். இப்ப தெரிஞ்சிருக்கேன்னா தெரிஞ்சவங்க சொன்னா கேட்டுக்கிறேன். மாமா இந்த கூட்டத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால்
இந்த கூட்டத்துல யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. குடிக்காதவங்க குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா கொல்ல பேர் சும்மா தான் தெரியுற. ஆனா அதை கூட விடுங்க. இதுல எத்தனை பேருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு? அது 80 பேருக்கு இருக்கு. 180. நான் கேட்கிறேன், இந்த சிகரெட்ல மட்டும் கவனிச்சு பாருங்களேன். சிகரெட்டு கடையில பஞ்சு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்கள? இந்த சிகரெட்டு கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். மாப்பிள்ள சிகரெட்டை வந்து அந்த காலத்துல பழைய காலத்துல சிசரு பிளைன் சிகரெட் இருந்துச்சு, பஞ்சு இல்லாம இருக்கும். அதை அப்படியே குடிச்சு ஓவரா குடிச்சு இருமல் வந்து புகை பூரா அப்படியே போய் பாதிப்பாயிருது. அந்த புகையை பூரா ஃபில்டர் பண்ணிடுறது அந்த பஞ்சு. ஓ, புகையை ஃபில்டர் பண்ணி விடுறது அந்த பஞ்சு வச்சிருக்காங்க. இப்படித்தான் நிறைய பேர் நம்பிக்கை எடுத்துறீங்க. மூஞ்சி உண்மைக்குமே சிகரெட்டு கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா சரி அந்த பஞ்சு எடுத்து மூக்குல வச்சுக்கிறது பஞ்சு. ஒரு சின்ன சந்தேகம், சிகரெட்டை குடிச்சா பஞ்சு எடுத்து மூக்குல வைப்பீங்க, சரி குடிச்சா எதை எடுத்து எதுல வைப்பீங்க? பீடியை குடிச்சா சிப்பா கழட்டி இதுல வச்சுக்க. இருக்கிறது வெந்து ஓட்டு நாசம் பத்து போறவனே. இந்த நாடத்திற்கு நாட்டியமாட காத்து கொண்டிருக்கும் நடன மங்கை, நடன சிங்காரி, ரோசா மொட்டு, நாட்டிய இது, நாட்டிய அது, திண்டுக்கல் கண்டெடுத்த சிட்டு, லாலா கடல் லட்டு, பழனி பஞ்சாமிர்தம். நீ போய் நக்கிற முண்டை என்ன நம்ம இது நக்க சொல்ற? திண்டுக்கல் மாநகர கண்டெடுத்த ஆர் மணி மேகலை அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையிலே நீ ஒரு நாள் வரும் வரையிலே நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே பொம்பளை பல சொல்லி முடிச்சாச்சு. அதனால் ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரன் மூஞ்சியை பார்க்கவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எரிச்ச மயிராகவே இருக்கும். போயும் தொலைய மாட்டியான் நின்றுக்கிட்டே பேசிக்கிறீங்க, பொம்பளை கண்ணில் காட்டவே மாட்டாங்க. அதனால யாரும் வைத்தறிச்சல் பட வேணாம். முக்கியமா என்னை பெத்த ஆத்தா மாருக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பப்புன் டான்ஸ் நாங்கள் ஆடி முடிச்ச உடனே யாரும் போயிடாதீங்க. ஏன்னா மெனக்கட்டு நான் பொம்பளை வசமெல்லாம் போட்டு வரணும். பொம்பளை மாதிரியே வருவேன். பொம்பளை வயசுக்கு இனிமே போய் போடுறேன். இப்படியே பொம்பளை மாதிரி தானே இருக்கு, அப்படியே வர வேண்டியது. பாத்தியா இப்படி பேசுறாண்டு? டேய் மதனு, உங்களுக்காண்டியே முதல்ல அந்த குடும்பியை போய் வெட்டணும். ஐயோ பேசாம இருங்க. நீங்க வேற சத்தியமா என்னால நிம்மதியா எங்கும் போக முடியல.
பப்புனா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. கை நிறைய சம்பளம் வாங்குற, டெய்லி ஒரு பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆடுற, உனக்கு என்ன? அட ஏமாச்சா, இந்த பொம்பளை வயசுக்காண்டி குடும்பி வேற வளர்க்குறேன்னா, இந்த மீசை வேற சும்மா வரைஞ்சானே வந்திருக்கு, மொழு மொழு மொழுன்னு வேற இருக்கும். மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் மச்சான், லேசா மழை வேற தூரிச்சு, மண்டியில ஈரமா இருந்துச்சுன்னு தலைய வேற உணர்த்துறதுக்காண்டி நாசம் பொத்து போக என்ன வட்டு இந்த குடும்பிய கொஞ்சம் இப்படி காத்தாட விட்டுட்டேன். சரி, இப்படி காத்தாட விட்டுட்டு இப்படி பேக்கோட நிக்கிறேன். சைஸா ஒருத்தர் பின்னாடி சுரண்டுனியா. சரி, எது பசு கிசு தெரியல போல அட்ரஸ் கேட்பாரு நினைச்சு திரும்பினா என்னைய பார்த்து கேட்குறியா, 100 ரூபா தரேன் வரையா பாத்ரூமுக்குள்ள போவோன்றியா. செருப்பு அடிக்காம மச்சான் எடுத்தே செருப்பா ஏன்டா முண்டாடா, யாருடா நான் பப்புனுடா, ஏடா என்ன பாத்துக்கிட்டு 100 ரூபா தரேன் வரையா பாத்ரூமுக்கு. அது எவன்டா 100 ரூபாய் ரேட் ஏத்துனவன்? 25 ரூபா தானடா. இப்படி சொல்லுங்க, ஆளு மண்டையில வர நீங்க வேற. மாமா, இந்த வேதனை எல்லாம் எதுக்கு தாங்கிக்கிறேன்? மக்கள் மனசுல சந்தோஷமா இருக்கணும் காண்டிது. ஆனா இதெல்லாம் எதுக்கு நான் இங்க வர மூச்சு தறிக்க கத்துக்கிறேன். இந்த மஞ்சள் சேலக்காரத்தான் தூங்குறதுக்கு பிளான் போட்டுக்கிருக்க. உனக்கு எவ்வளவு பகுமானம், எவ்வளவு ரப்பு. நான் தொண்டை வலிக்க கத்துக்கிட்டு நீ தூங்குறதுக்கு துண்டை வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த தூக்கத்துல வர வருது. நல்லா சொல்ற கேட்டுக்க, தூக்கிறாத நல்லா இருப்பார் ஆசாத்து. ஆனா தூங்குறால கூட விட்டுலாமுங்க. இந்த ஒரு சில ஆத்தா எந்திரிச்சு வீட்டுக்கு போகும், அது ஒத்தையில போகாது. நல்லா சின்சியரா நாடகம் பாக்குற பொம்பளை வம்பா கூப்பிடும். வாடி போவான், என்ன அந்த தூமையை குடிக்க நொய்யு நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்கான், வா போவான். எதுக்கு அது ஒத்தையில போகாது? அது ஒத்தையில ஓச்சனா எழுத்த ஓட்டுக்காரி நாய் நம்மளை இதுல கடிக்கும்னு பயம். அது வாசி அது பயந்துக்கிட்டு போகாது. யாரு தவிச்சது போகாதீங்க, நல்லா இருப்பீங்க ராசாத்தியலாம். தூக்கம் வந்தா இங்கேயே தூங்கிருங்க. வீட்டுக்கு தயவு செய்து போயிடாதீங்க, போயிடாதீங்க, போயிடாதீங்க. வரையில எந்திரிங்க. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், விடிய விடிய நாடாம பாக்குறேன் பெத்த ஆத்தாக்க இருந்தீங்கன்னா உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருந்தா கொண்டுக்கிட்டு மேடைக்குள்ள வாங்க. எதுக்கு? விடிய விடிய நாடாம பாக்குற பெண்களுக்கு நாங்க வாலி நோக்கத்துக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி வைப்போம். என்னடா என்னடா புற கடல் ஏரியால கடல்ல கட்டி ஆளுட்டுக்கு தண்ணிக்கு தாங்க பல பேர் பிரச்சனை தெரியா. நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சு வரவா? வாங்க ஐயா வாங்க. ஓம் சக்தியே சரணம். நாடகத்திற்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கும் இளஞ்சமூர் சார்பு ஆய்வாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு குலாளர் சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். வழி விடுங்க அவருக்கு. சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை ஊத்தி கௌரவம். பப்புனாக வேடந்தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் தங்கவேல் அவர்களுக்கு இந்த பொன்னாடை. ஹார்மோனிய கலையரசு செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை ஊத்தி கௌரவம். இங்கு மிருதம் முசு கொண்டிருக்கும் அன்மாப்பிள்ளை ஏனாதி அஞ்சூர் நாடு என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை இனத்தில் உருவப்படுத்தப்படுகிறார்கள். மற்றும் ஆல்ட்ரஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை குலசேகரன் கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடையத்தை உருவப்படுத்துகிறார்கள். மற்ற நாடகத்தை தனதால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெடுக்க வந்திருக்கும் குருட்டு குத்து கூலிச்சாமிக்கு அதை மட்டுமா ஆமாம் 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 பொன்னாடை இனத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு யூடியூப் சேனல்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறப்புமிகு ஏகநாதர் கேபிள் மற்றும் அன்பண்ணார் முருகன் அண்ணா அவர்கள் இருவரும் வாங்கினேன். வானே வானே வானே
எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமமான மேலச்சிறுபது கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. ஆகிய நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சு வரேன். உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விபி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குர்ணி என்ற கிராமத்தைச் சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சு வரவா? அழைச்சு வரவா? உங்களுக்காண்டி இதோ எப்படி அழைச்சோரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக் காதல் போல நம் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, நம்ம பண்றது வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா பிஸ்தரிக்கா எங்கடா தொலைச்ச, எப்படா தொலைச்ச, எதடா தொலைச்ச? ஹார்ட் மச்சான். ஆட்டுக்குட்டியா? ஏய் ஹார்ட்ரா. ஓ ஹார்ட். ஹார்ட்ட தொலைக்கிறதுக்கு ஆயிட்ட. உதயம் தேட்டரிலே இதயத்தை தொலைச்சே, இதயத்தை தொலைச்சே, அட தேவி தேட்டரிலே தெளி தேடி தேடி அலைஞ்சே. உதயம் தேட்டரிலே இதயத்தை தொலைச்சே, அட தேவி தேட்டரிலே தேடி 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 அலைஞ்சே. அவ தேவி கலாவா இவ தேவி பாலாவா, அவ தேவி கலாவா இவ தேவி பாலாவா. சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி ராதா செல்வி மணிவேல் அவனாரன் சிவகாமி உலகின் தேட்டரிலே இதயத்தை தொலைச்சே, அட தேவி தேட்டரிலே தேடி 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 அலைஞ்சே. ram pa